ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ்க்கும் பாக்ஸ் கொஷின்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெசனில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்பில் என்னென்னலாம் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பாக்ஸ் கொஷின்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போது பாலிட்டி நம்ம பாக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அதில் 8th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அட்லீஸ்ட் கீ பாயிண்ட்ஸாவது இதையாவது ஒரு டைம் பார்த்துட்டு போனால் இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வரும். பாக்ஸ் கொஷின்ஸ்லேருந்து 6th to 10th வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா முக்கியமான லெசன்ஸ் இருக்குது இல்லையா, எல்லா லெசன்ஸ்லேருந்து எடுக்கிறதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக 10 to 15 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அதாவது இதில் சென்டென்ஸை 3 தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிற பேர், அப்புறம் இந்திய அரசியலமைப்பு இத்தாலிய பாணியில் எழுதியிருக்காங்க, கைப்பட எழுதியிருக்காங்க. சரியா? கையாலேயே இத்தாலிய பாணியில் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவங்க இந்திய அரசியலமைப்பை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் வெற்றிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றிருக்கும். அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த முழக்கங்கள் முக்கியமாக இருந்திருக்கும். இதை கொண்டு நம்ம அரசியலமைப்பில், இந்திய அரசியலமைப்பில் முகப்புரையில் முக்கியத்துவம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடிப்படை உரிமைகளை 6 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதில் சமத்துவ உரிமையில் 5 ஆர்டிகல் கீழே சில உரிமைகள் இருக்கும். சமத்துவ உரிமை அப்படிங்கிறதுல ஆர்டிகல் 14 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இது அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பு தரணும். ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு. ஆர்டிகல் 18 அப்படிங்கிறது ராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர்த்த மற்ற பட்டங்களை நீக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவே சுதந்திர உரிமை அப்படிங்கிறதுக்கு கீழே என்னென்ன ஆர்டிகல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19, 20, 21, 21A மற்றும் 22 இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமைக்கு 5 ஆர்டிகல் இருக்குது. 19 என்ன சொல்லுது அப்படின்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை ஆர்டிகல் 19 இருக்குது. அதுவே ஆர்டிகல் 20 என்ன இருக்குது அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இது பிரித்து கூட கேட்கலாம். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை. ஆர்டிகல் 21 அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான் இது. தொடக்க கல்வி பெறும் உரிமையும் பார்த்திங்கன்னா 21A கீழ் இருக்குது. இதுவுமே ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். இது 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்டது. இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. சரியா? நீங்கள் இதெல்லாம் கொஷினாக கேட்டிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் டவுட் பட வேண்டாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே. ஆர்டிகல் 22 என்ன இருக்குது அப்படின்னா, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தடுப்பு காவலிலிருந்து பாதுகாப்பதற்கான உரிமை எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 22. அடுத்து பார்க்குறது 23, 24 இந்த 2 ஆர்டிகளும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதாவது குழந்தைகளோ பெண்களோ சுரண்டப்படுவதிலிருந்தோ, தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர் வேலை செய்வதிலிருந்தோ பாதுகாப்பு தரதான் இந்த 2 ஆர்டிகளோட வேலை. ஆர்டிகல் 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரம் இதெல்லாம் தடை செய்யப்படுகிறது. ஆர்டிகல் 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரம் தடுக்கப்படுகிறது. ஆர்டிகல் 24 படி தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும், தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்க்குறது சமயச்சார்பு உரிமை. இதில் 4 உரிமைகள் இருக்குது. ஒன்று ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26, 27, 28 வரைக்கும், 25லிருந்து 28 வரைக்கும் சமய சார்பு உரிமை. இதுவுமே பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும், அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி கொஷின்ஸில் மேட்சில் கேட்டிருக்காங்க, தனியாகவும் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சமய சார்பு உரிமைங்கிறது ஆர்டிகல் 25லிருந்து 28 வரைக்கும். ஆர்டிகல் 25 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது சமய விவகாரங்களை நிர்வகிக்க
நிர்வகிக்கக்கூடிய உரிமை. ஆர்டிகல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கும் வரி செலுத்துவதற்கும் எதிரான சுதந்திரம். ஆர்டிகல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் நம்ம இருக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான் அது. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களாக இருந்துச்சுன்னா அதில் பொது வழிபாடு நடத்துவாங்க, இல்லைனா சமய அறிவுரை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. அதில் நம்ம கலந்துக்கலாம், கலந்துக்காமல் இருக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 28. ஆர்டிகல் 27 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு மதத்தையுமே நம்ம வந்து பரப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு சில செலவாகும் இல்லையா, அதுக்கு எந்த ஒரு வரியும் வந்து நம்ம செலுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆர்டிகல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்க உரிமை. 25 அப்படிங்கிறது எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்குறது 2 வந்து கல்வி கலாச்சார உரிமை. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பிரிவு 29, பிரிவு 30. பிரிவு 29 சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினர் இருக்காங்களே அவங்களுடைய எழுத்து, மொழி, கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு, அதே போல் சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிற உரிமை வந்து ஆர்டிகல் 30 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 31 கிடையாது, ஆர்டிகல் 32. ஓகேவா. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. 31 வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 78வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அது வந்து மாற்றப்பட்டு அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மற்றும் 300 வைக்கப்பட்டிருக்கு. சொத்துரிமை அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் ஆர்டிகல் 32 இருக்குது. இதில் தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தை அணுகி நம்ம இந்த உரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 32. ஒரு தனிப்பட்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை உரிமைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் நீதிமன்றத்தை அணுகி தன்னுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு, அதாவது ஆர்டிகல் 31 வந்து சொத்துரிமைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சொத்துரிமை நீக்கப்பட்டு 300A சட்ட உரிமையாக வச்சது. அந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 12. இதையும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நான் முன்னவே சொன்னது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஆர்டிகல் 45 திருத்தி 21A கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்த்துருப்பாங்க. தொடக்க கல்வி பெறுவது குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமை அப்படின்னு சேர்த்துருப்பாங்க. இந்த திருத்த மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை வந்து 6 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் கட்டாயமாக அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாங்க. இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. அரசாங்கத்தை கூட இந்த உரிமை வந்து சுருக்கவும் நீக்கவும் முடியாது. அடிப்படை உரிமை அப்படின்னு இருக்குன்னா அது கவர்மெண்ட் நினைச்சாலும் அதை சுருக்க மாட்டாங்க, நீக்க மாட்டாங்க. அதுவே அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அரசுக்கு கொடுக்கக்கூடிய சில அறிவுறுத்தல்கள் தான். ஓகேவா. அடுத்தது இது வந்து நீதிமன்ற சட்டத்தால் நம்மளால் செயல்படுத்த முடியும். அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படும் போது ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நீதிமன்றங்களை அணுகி அதை பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். ஆனால் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது எந்த நீதிமன்றத்தாலேயும் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க முடியாது. ஓகேவா. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது சட்ட ஒப்புதல் பெற்றது. ஆனால் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றது. எந்த மாதிரியான ஒப்புதல்கள் அடிப்படை உரிமைகளுக்கு இருக்குது அப்படின்னா சட்ட ஒப்புதல். அதுவே தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் யாருக்கு இருக்குது அப்படின்னா அரசியலமைப்பு கோட்பாடுகளுக்கு. இந்திய அரசியலமைப்பு இந்த உரிமைகள், அதாவது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. ஸோ இதில் எதோட ஒப்புதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று சட்டத்தோட ஒப்புதல், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நமக்கு தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலாக இருக்குது. சட்ட ஒப்புதல் வேறு, தார்மீக அரசியல் ஒப்புதல் வேறு. அந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தை, அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது அடிப்படை உரிமைகள். அதுவே பொருளாதாரம், சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இதில் பாருங்கள், நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது, சமுதாய பொருளாதார ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது. ஓகேவா. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிகார பகிர்வு அப்படிங்கிறது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள் இருக்குது. மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டியல்கள் இருக்கும். அதில் மத்திய பட்டியலில் 100 துறைகளும் மாநில பட்டியலில் 61 துறைகளும் இருக்குது. 2க்கு பொதுவாக இருக்கக்கூடிய பொது பட்டியலில் வந்து 52 துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திலிருந்து மாநில பட்டியலிருந்து கிட்டத்தட்ட 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கல்வி, காடுகள், இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. எந்த திருத்தத்தில் எத்தனை துறைகள் மாற்றினாங்க, அது என்னென்ன துறைகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. கல்வி, காடுகள், எடைகள்,
அதாவது கல்வி ஒன்று, காடுகள் தனி, எடைகள் மற்றும் அளவுகள் அப்படிங்கிறது தனி, பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது தனி. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் இது எல்லாமே வந்து பொது இதுக்கு மாற்றிட்டாங்க. சரியா? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது தவிர்த்து மற்ற எல்லா நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகமும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் இந்த 5 துறையும் சேர்த்தாங்க. என்னென்ன? கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற அமைப்பை தவிர்த்த பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம் இதெல்லாமே. 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி. வி. ராஜமன்னார் தலைமையில் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்தது. அதாவது ஃபஸ்ட்டு இந்திய மாநிலங்களிலே நம்ம மாநிலம் தான் தமிழக அரசை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பி. வி. ராஜமன்னார் அப்படிங்கிறவருடைய தலைமையில் 1969 நடுவண் மற்றும் மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக 1969 ஒரு 3 நபர் குழு அமைச்சிருந்துருப்பாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த 3 நபர் குழுவில் அந்த யார் யார் இருந்தாங்க, அது எந்த வருஷம் வந்து அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தாங்க, அதில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஓகேவா? 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி இதுவரை 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்குல 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. தமிழ் 2004, ஒடியா 2014, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இதுவுமே வந்து அடிக்கடி கேட்ட கொஷின் தான். இந்திய அரசியலமைப்பு வந்து குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டு. ஓகேவா? 1976 கொண்டு வந்திருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டு. அரசியலமைப்பு 42வது சட்டத்திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. இப்போ வந்து செகண்ட் லெசன் நடுவண் அரசில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். குடியரசுத் தலைவருடைய இல்லத்துக்கு பேர் ராஷ்டிரபதி பவன், புதுதில்லியில் இருக்குது. அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே ஒரே கட்டடத்தில் தான் இருக்குது. அவருடைய வீடும் அலுவலகமும் இருந்தாலுமே அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் வந்து இன்னும் வேறு 2 பிளேசஸில் இருக்குது. அங்கே அவர் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தன்னுடைய அலுவலக பணிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொல்லக்கூடிய 2 இடங்கள் எது அப்படின்னு பார்த்தா சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டிடமும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம் தான். சிம்லாவில் ரிட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம். இதில் ஒன்று வடக்கிலும் மற்றும் தெற்கிலும் அமைஞ்சிருக்கு. ஒரு நாட்டுடைய ஒற்றுமையும் மக்களுடைய பல்வேறுபட்ட கலாச்சாரத்தை ஒற்றுமையும் பறைசாற்றுவதற்காக தான் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இது முக்கியமானது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுகிறார். ஆக்சுவலாக குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் பதவியிலும் யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துக்கான பணிகளை யார் செய்வாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்கு. 1969 இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எம் ஹிதேதுல்லா வந்து குடியரசுத் தலைவரை ஆக்டாக இருந்திருக்காங்க. கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு வாக்கு அப்படிங்கிறது மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் போயிடுது. 2 சைடும் 50-50 ஓட்டு மட்டும் வந்துடுது அப்படிங்கிற பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 பேஸ் பண்ணி துணை குடியரசுத் தலைவரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்களிப்பாங்க. இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 வாக்கு மட்டுமே தேவை அப்படிங்கிற நிலையையே குறிக்கிறது. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு வந்து யாருமே சொல்ல முடியாது. சரியா? மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்படி 100 படி துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? இதுவே மக்களவையில் ஏதாவது வந்து அந்த மாதிரி சம வாக்கு எண்ணிக்கை வருது அப்படின்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் கேஸ்டிங் ஓட் பண்ணுவார். அடுத்து வந்து நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. அதாவது நிதி மசோதாவை இருந்துச்சுன்னா அதை திருத்தலாம், இல்லைனா மாற்றலாம், நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாநிலங்களவைக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை வந்து அறிமுகப்படுத்த முடியும். நிதி மசோதாவை எங்கே அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவையில் மட்டும்தான். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒப்புதல் பெறாமலே சட்டமாயிடும். மாநிலங்களவையுடைய சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியது கிடையாது. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை வந்து நிராகரித்து விடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள், தேர்வு செய்யக்கூடிய உறுப்பினர்கள் அந்த தொகுதி அடிப்படையில் பார்க்கும்போது மாநிலங்களவைக்கு ஒரு 18 உறுப்பினர்களும் மக்களவைக்கு 39 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.
அடுத்தது நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் எப்படிலாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 3 டைம் கம்பல்சரி நடக்கும். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலிருந்து மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் நடக்கும். மழைப்பருவ கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் நடக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர் மற்றும் டிசம்பரில் வரக்கூடியது. புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழே நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. ஸோ புதுதில்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1935ஆம் வருஷம் தான் இந்திய அரசு சட்டத்தின் கீழே நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து இந்த நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. இது பாருங்கள், 1986 தமிழ்நாடு சட்டமேலவையை நீக்குவதற்கான ஒரு மசோதம் கொண்டு வந்திருப்பாங்க. வருஷம் 1986 சட்டமேலவை நீக்கியாச்சு. இந்த சட்டம் வந்து என்னைக்கு நடைமுறை வந்தது அப்படின்னா 1986 நவம்பர் 1 நடைமுறைக்கு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஸோ ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றங்கள் 3 இடங்களில் தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை, மும்பை, கொல்கத்தா அப்படிங்கிற 3 பிளேசஸில் 1862 ஜூன் 26ஆம் தேதி விக்டோரியா மகாராணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காப்புரிமை கடிதம் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த உயர்நீதிமன்றங்கள் வந்து 3 இடங்களில் தொடங்குது. எந்தெந்த 3 இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை, மும்பை, கொல்கத்தா 1962ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலே 2வது, அதாவது லண்டன் இருக்குன்னா அந்த லண்டனில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தை அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 1, லெசன் 2, லெசன் 3 இது 3யும் பார்த்தாச்சு. மத்திய அரசு, மாநில அரசு, நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீதி இருக்கிறது வந்து வெளியுறவு கொள்கை பேஸு 2 லெசன்ஸ் இருக்குது. அதை வந்து ஈவினிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.